அக்கா சொல்லுங்கம்மா. இது என்ன சாரிக்கா? இதுவா காதி காட்டணுமா? நீங்க வேர் பண்ணிட்டீங்களா? நான் வேர் பண்ணிருக்கிறது கலம்காரி சாரிமா. அழகா இருக்குங்கக்கா. தேங்க்யூமா. கலம்காரி சாரில சின்ன சின்ன டிப்ஸ், இன்னைக்கான டிப்ஸ் என்னன்றதை பாத்துருவோமா? சாரி ஃபுல்லா உங்களுக்கு கலம்காரி டிசைன் இருந்தால் பிளவுஸ் பிளைனா போடுங்க. இந்த சாரியோட பிளவுஸ்ங்களா? இல்லம்மா, இது நார்மல் பிளவுஸ் தான். நான் இதுக்கு பேர் பண்ணிருக்கேன். ஆனா பிளைனா போடுங்க. இதுல வந்து நீங்க இக்கட்டோ வேற டிசைனை போட்டீங்கன்னா சூட் ஆகாது. ஏன்னா இதுவுமே உங்களுக்கு ஃபுல்லா வந்து டிசைன்ஸ் வரும் இல்லையா? சோ பிளவுஸும் நீங்க டிசைனா போட்டா ஒரு மாதிரி கிளம்ஸியா இருக்கும். சாரி ஃபுல்லா டிசைனா இருந்துச்சுன்னா பிளவுஸ் பிளைனா இருக்கும். சாரி பிளைனா இருந்துச்சுன்னா பிளவுஸை டிசைனா போடுங்க. அந்த டிஃப்ரெண்ட் அதுலதான் தெரியும். ஸோ சின்ன சின்ன டிப்ஸ்ல இது முக்கியமான டிப்ஸ். கலம்காரி போடும்போது கோல்டு ஜுவல் எடுத்து ரொம்ப வேர் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. அழகா ஆக்சிடைஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன சின்னதா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல கோல்டு ஜுவல்லையே நீங்க போட்டு நினைச்சாலும் ரொம்ப ஹெவியாலாம் எதுவும் போட வேணாம். ரொம்ப சிம்பிளா போடுங்க. பிகாஸ் கலம்காரியே நம்மளை தனியா காட்டும். அதை ஹெவியா ஆர்னமெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். சின்ன சின்ன டிப்ஸ்ல இதில் நோட் பண்ண மறந்துடாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.